எல்லோருக்கும் வணக்கம். நான் கீதா அன்பழகன். தேசம் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதர் ஆகிய உயர்கணித சார ஜோதிடத்தின் சக்கரவர்த்தியும் நல்லாசிரியரும் ஆகிய திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். வாங்க, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம குரு பயிற்சி பலனை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப 7 ராசிக்கு பார்த்துட்டோம். இப்ப 8வது ராசி ஆகிய விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான பலனை தரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாங்க, இப்ப இதுதான் 12 ராசி. ஏற்கனவே மிதன ராசியில குரு பகவான் இருந்தாரு. அவர் 26/5/2026 காலை 11 மணிக்கு அவர் கடக வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகினார். இது வாக்கிய பஞ்சாங்கப்படம் திருக்கணிதப்படி 2/6/2026 அன்று இவர் பயிற்சி ஆகிறார். இப்ப கடக ராசி அப்படின்றது 12 வருடத்திற்கு ஒரு முறை குரு உச்சம் பெறுகிற வீடு. குருவுடைய சொந்த வீடு என்பது தனுசும் மீனமும் ஆகும். அந்த இரு வீடு அவர்களுக்கு சொந்த வீடு. ஆனா அவர் உச்சம் பெற இடம் கடகராசி. இந்த மாதிரி உச்சம் பெற்று 12 ஆண்டுக்கு ஒரு முறை உச்சம் பெற்ற குருவாக அவர் இப்பொழுது பார்வை செலுத்துகிறார். 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தையும், 7ஆம் பார்வையாக மகரத்தையும், 9ஆம் பார்வையாக மீனத்தையும் அவர் பயிற்சி செய்கிறார். இந்த மாதிரியான ஒரு உச்சம் பெற்ற சுபகிரகம் பயிற்சியாவது மிக மிக அற்புதமான பலனை இந்த 12 ராசிகளுக்குமே கிடைக்கும். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள், எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்றத பத்தின பதிவு தான் இது. இப்ப விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு குரு பகவானுடைய நேரடி பார்வை விழுகிறது. குருவோட பார்வையில இருக்கிற யாரா இருந்தாலும் சூப்பரா இருப்பாங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குருவோட பார்வை பலன் கிடைக்கும் பொழுது அந்த ஜாதகர், அந்த விருச்சிக ராசியை உடையவர் இல்ல விருச்சிக லக்னத்தை உடையவர் மிக மிக அற்புதமாக இருப்பாங்க. இதுக்கு முன்ன அவங்களால யோசிக்க முடியல, நிறைய மனக்குழப்பத்துல இருந்த, என்னால சிந்திக்க முடியல அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தவங்க இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நல்லா யோசிப்பாங்க, நல்லா பேசுவாங்க, அவங்களுடைய பேச்சு திறன் நல்லா இருக்கும், அவங்க செயல்பட ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும், டென்ஷன் குறையும். அப்புறம் தலை சார்ந்த தலைமுடி அந்த மாதிரிலான பிரச்சனைகள் எல்லாம் கூட கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்போ 1ஆம் பாகத்துக்கே வரும் பொழுது, லக்னத்தையே பார்க்கும் பொழுது அது சார்ந்த விஷயங்கள், தலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது அவர்களுக்கு சரியாயிடும். அதனால ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். அது மட்டும் இல்லாம அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய செய்கைகள், அவர்களுடைய நடத்தைகள் அத்தனையத்திலையும் ஒரு மாற்றத்தை குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். அதுவும் இல்லாமல் அவர்கள் குரு பார்வை வரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அவர்களுடைய உடலாக இருக்கட்டும், அதுவும் ஒரு புத்துணர்ச்சியாகவும் ஆன்மீக சிந்தனையாகவும் அறிவு சார்ந்த விஷயமாகவும் அவர்கள் பேசுவார்கள். அவர்களுடைய நடத்தைகளும் அவருக்கு இப்பொழுது பல மாற்றங்களை கொண்டு சேர்க்கும். இது விருச்சிகத்தை பார்க்கும் பொழுது. சரிங்களா? அடுத்து அவரு 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார், சனி வீட்டை. அது இவங்களுக்கு 3வது வீடு. சரியா? இப்போ விருச்சிக ராசிக்கு 3வது வீட்டை, அதாவது உபஜயஸ்தானம், முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் முயற்சி பண்ணாத, எத்தனையோ வாட்டி முயற்சி பண்ணியும் அது சக்சஸ் ஆகல, கஷ்டமா இருக்கு, முட்டுக்கட்டையா இருக்கு, தடங்களா இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை தள்ளி போட்ட இல்ல தடங்கி நின்ன எத்தனை விஷயமும் இப்ப நடக்க ஆரம்பிச்சிடும். இப்ப சும்மா ஒரு முயற்சி பண்ணாலே, ஒரு எடுத்து வச்சாலே, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே தெய்வம் 10 ஸ்டெப் வரும் அப்படின்வாங்க இல்லையா? அந்த நேரம் இப்போ அவங்க எந்த விஷயம் ஆரம்பிச்சாலும் சரி, எதை பத்தி அவங்க யோசிச்சாலும், எதை பத்தி அவங்க செய்யணும்னு முயற்சி செஞ்சாலும் அத்தனைக்கும் அந்த முயற்சி திருவனையாக்கும் என்ற கூற்றுப்படி அவர்களுக்கு எல்லாமே சுப பலனாக, சுபத்துவமாக கொடுக்கறதுக்கு இந்த குரு பகவான் உச்சம் பெற்று சூப்பரா இயற்கை சுபராக பார்த்து கொண்டிருக்கிறார் 3ஆம் பாவத்தை. அது மட்டும் இல்லாமல் அவங்க சகோதர சகோதரிகளுடன் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு, மனஸ்தாபம், அதனால பிரிஞ்சிருந்தாங்க, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அதனால இவங்க மனசு கஷ்டப்பட்டு இருந்து அப்படி எல்லாம் நினைச்சாங்கன்னா இப்ப அவங்க சகோதர சகோதரிகளும் நல்லா இருப்பாங்க. அவங்களாலேயும் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இவங்களாலேயும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க மூலமா இவங்களுக்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகவும் இந்த 3ஆம் இடத்து குரு பார்வை அவர்களுக்கு கொடுக்கிறது. அடுத்து இவர்களுக்கு 9ஆம் பார்வை மீன ராசியை பார்க்கறது. இந்த 3ஆம் பார்வையிலே அவர் 7ஆம் பார்வையா பார்க்கறதுனால திருமணம் ஆகாதவர்கள் கூட முயற்சி பண்ணா இந்த நேரத்துல திருமணம் நடக்கும். சரிங்களா? ஏன்னா 7ஆம் பார்வையா 3ஆம் வீட்டை பார்க்கிறார்.
அடுத்து 9ஆம் பார்வையாக அவர் வந்து 5ஆம் வீட்டை பார்க்கிறார். 9 என்பது பாக்கியஸ்தானம். ஒரு பாக்கிய பார்வையாக பூர்வ புண்ணியத்தை பாக்குறார். அவருடைய இந்த விருச்சிக ராசியோட பூர்வ புண்ணிய இடத்த பாக்குறார். அப்போ அவங்க செஞ்ச புண்ணியம் மொத்தமே நான் பாக்கியமா உனக்கு கொடுக்குறேன், உனக்கு என்னென்ன நடக்கணுமோ, உனக்கு என்னென்ன தேவையோ அது அத்தனையும் நான் கொடுக்குறேன், நீ வாங்கிக்கோ, நீ செஞ்ச புண்ணியத்துக்கு நீ மொத்தத்தையும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி தெய்வம் நின்னு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நீங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டம், இவ்வளவு நாள் செய்த பூஜை, இவ்வளவு நாள் செய்த முயற்சிகள் அத்தனைக்கும் உங்களுக்கு சூப்பரா சரியான நேரத்துல பலன் கொடுக்கறதுக்கு குரு பகவான் சூப்பரா 9ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை, பூர்வ புண்ணியத்தை, அதுவும் அவருடைய சொந்த வீட்டை அவர் பார்க்கிறார். அப்போ இது எவ்வளவு ஒரு சூப்பரான நேரம் நீங்க யோசித்து பாருங்க. அதனால இது ரொம்ப நல்ல நேரம். இதை நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கங்க. நீங்க மாபெரும் வெற்றியை உங்களால பெற முடியும். ஏன்னா பூர்வ புண்ணியம் என்பது குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். குலதெய்வ பூஜை செய்வீங்க. அதனால நீங்க அந்த மாதிரி இடத்த நிறைய ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க. குழந்தைகள் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷம். அவர்கள் படிப்புல நல்லா முயற்சி பெற்று நல்லா படிப்பாங்க. அது மாதிரி குழந்தை சார்ந்த விஷயங்கள் அத்தனையும், அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், இல்ல குழந்தை இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தை நல்லா படிக்கும், இல்ல அந்த குழந்தைகளுக்கு குழந்தை இல்லைன்னா கூட இந்த குழந்தை கிடைக்கும். அந்த மாதிரி குழந்தை சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷத்தை கிடைக்கும். குலதெய்வம் சார்ந்த எந்த தடங்கள் இருந்தாலும் அந்த தடங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி குலதெய்வ பூஜையை நீங்க செய்வீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கிறதுனால நிம்மதியாக மன சந்தோஷத்தோட பூரிப்போடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மிக மிக அற்புதமான பலன் விருச்சிக ராசிக்கு கிடைக்கும். இப்ப வந்து இந்த நேரத்துல இது வந்து உங்களுடைய பொதுவான பலன் இல்லையா. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு பகவான் எங்க இருக்காரு, இப்ப எந்த மாதிரி தசை ஓடுது, அது எந்த மாதிரி பலனை வச்சிருக்கு, அது வந்து பணம் தர பலனா இருக்கா, இந்த தசை நமக்கு பணம் தருமா, 2 4 6 10ன்னு சொல்லிட்டு வலிமையா பணத்தை கொடுக்கறதுக்கு இருக்கா, இல்லைன்னா சொத்து வாங்குற மாதிரி இருக்குதா, இல்ல நம்மளுக்கு கல்யாணத்தை கொடுக்குதா, என்ன கொடுக்கறதுக்கு இந்த தசை நமக்கு ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்த பிறகு இந்த சூப்பரான பலன் தரக்கூடிய குரு பகவான் பார்க்கும் பொழுது இரட்டிப்பு பலனாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்க மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஒரு குரு பயிற்சியாகத்தான் இது அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். சரிங்களா?